இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை ரட்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவ சமூகம் எல்லாவித்திலும் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம இன்னொரு இரவு கழித்து வருவது நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்படுகிற ஒரு புதிய நாள், புதிய ஒரு மாற்றங்கள். அதனால தேவன் அவருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகம் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்வீர்களானால், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த கால நேரத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 22வது வசனத்தை நம்ம படிக்கும்போது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடப்படுகிற உன் தேவனமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நீ தீங்கை காணாதிருப்பாய். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வழக்காடுகிறவர், தேவன் தம்முடைய ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிறவர் சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகினால வசனத்தில் சொல்லப்படுகிறது, இனி நீ தீங்கு காணாது இருப்பாய் என்பதாக. தீங்கு என்ற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லை, தீமையான காரியங்களுக்கு இடம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் எல்லா தீமைக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர்னு சொல்லி அருமையான தேவனுடைய வசனத்துல வாசிக்கிறோம். நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர், நமக்காக ஆண்டவராகிய தேவன் யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தம்முடைய ஜனங்களை அதிகமா நேசிக்கிறபடினால ஜனங்களுக்காக அவர் பரிதபிக்கிறவர், அவர் பரிந்து பேசுகிறவர், ஜனங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவர்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் பாருங்க, உன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையில இருக்கும். இதோ தத்தளிப்பின் பாத்திரம், இதோ தத்தளிப்பின் பாத்திரம். தத்தளிக்கப்படுகிற உன்னுடைய சூழ்நிலைகள், தத்தளிக்கப்படுகிற உன்னுடைய காரியங்கள், இதெல்லாம் மாறுவதற்கு ஆண்டவர் ஆகிய தேவன் உனக்காய் வழக்காடுகிறார். யோபுவின் சரித்திர புத்தகத்தை நீங்க படிக்க போடும்போது, யோபுவுக்காக தேவன் அவர் பரிந்து பேசுகிறார். பிசாசானவன் தேவனுடைய சமூகத்தில் வந்து கேட்கிறான், யோபுவே சொலவில் படைக்கிறத போல நான் படைச்சிடுறான்னு சொல்லி. யோபுக்காக தேவன் அவர் வழக்காடுகிறார், பரிந்து பேசுகிறார். அப்கோர்ஸ் அவர் எல்லாத்தையும் அனுமதிச்சாரு. அவருடைய வாழ்க்கையில வியாதி வருவதற்கு, இழப்பு வருவதற்கு, அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் பறி போவதற்கு, அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதிச்சிருந்தாலும் அவனுடைய ஜீவனை எடுப்பதற்கு பிசாசுக்கு எந்த விதத்திலும் அதிகாரத்தை தேவன் கொடுக்கல. யோபுவுக்காக பரிந்து பேசினார். அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் சொல்லி தேவன் தம்முடைய குமாரனாகிய யோபுவுக்கு அவர் சாட்சி அளித்தார். அவர் பரிந்து பேசினார். அவருடைய வாழ்க்கை தத்தளித்தது. He was about to die. He was almost dying himself. அவருடைய வாழ்க்கை எல்லாம் சுக்குநூறா உடைக்கப்பட்டு தன்னுடைய பிள்ளைங்க, அவருடைய வேலையாட்கள், அவருடைய ஆடு மாடு மிருக ஜீவனங்கள் எல்லாம் பறிப்போனது நிமித்தமாக உடைக்கப்பட்டான். He was broken. அவருடைய மனைவி அவனை கடிந்து கொள்ளுகிறாங்க. இன்னும் நீ உத்தமத்தில் உறுதியா இருக்கிறியா? தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்பதாக. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த காரணத்தில் யோபுவை போல வாழ்க்கை தத்தளிக்கிறதா? யோபுக்கு வந்த நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இல்ல. அவன் ஒரு செல்வந்தன், ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவனுடைய வாழ்க்கையில அவன் அதை தேவன் அனுமதிச்சார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாருக்கும் இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறாரு.
தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம ஆண்டவர் எல்லா விதத்திலும் நடத்தி கொண்டு இருக்கிறது. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்திற்காக வழக்காட போகிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிற தேவன் நான் சொல்லி, தத்தளிக்கிற உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிடுவார். தத்தளிக்கப்படுகிற நிலைமைகள் மாறிடும். உன்னுடைய வாழ்க்கை இனி ஆனந்தமாய் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும். காரணம், இந்த யோபுவுக்கு அவனுடைய வாழ்க்கையில அனுபவித்ததை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதமே கொடுத்தார். What all he had lost, he has taken as a double portion in his life. 42ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்க்கும்போது மறுபடியுமாய் எல்லாவற்றையும் இரட்டத்தனையா he regained everything as a double portions. இரட்டத்தனையாய் கொடுத்தார். மறுபடியுமாய் 10 இழந்த 10 பிள்ளைகளை ஆண்டவர் இந்த யோபுவுக்கு கொடுத்தார். அதுதான் அவர் செயல்களில் வல்லவர்னு சொல்லி ஆண்டவரை மிகுப்படுத்துகிற ஒரு காரியம். தத்தளிக்கிற சமயத்தில் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மை ரெடிமர் லிவத். என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதாக. இன்னைக்கு நீயும் நானும் தத்தளிக்கப்படும் போது, குடும்பத்தில் ஏதோ ஒரு விவகாரம் நடக்கும் போது நாம சொல்றோமா, எத்தனை விதத்துல தேவனை தூஷித்து இருக்கிறோம், தேவனை அவமானப்படுத்தி இருக்கிறோம், தேவனை விட்டு கொடுத்து இருக்கிறோம், தேவனை தெருவில் கொண்டு வந்து நிற்க வைத்திருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைங்க. இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், இந்த யோபு தத்தளிக்கப்படும் போது தேவனை விட்டு கொடுக்கல. He never gave himself. He never gave God to anyone, anybody midst. யாருக்கு முன்பதாக தேவனை விட்டு கொடுக்கல. தேவன் எல்லா விதத்திலும் ஆண்டவரை அவன் அண்டிக் கொண்டிருந்தான். அவன் you are my everything. ஆண்டவரே நீங்க தான்பா எனக்கு எல்லாம்னு சொல்லி அவனோட மனைவியும் அவனை வெறுத்துட்டாங்க, பிள்ளைங்க விட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க குடும்பத்தில் எல்லாவற்றையும் அவன் இழுக்கப்பட்டவனா காணப்பட்டான். ஒன்றுக்கு பின்னாடி பலத்த சேதங்கள், பலத்த அடிக்க மேல அடி. He never gave himself. அவன் விட்டு கொடுக்கல, அவன் சோர்ந்து போகல. இந்த கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கிறதா? தத்தளிக்கப்படுகிற காரியமா உடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஆண்டுடைய கரம் உன்னை பாதுகாத்து நடத்துமா? தேவனுடைய பாதுகாப்பர், தம்முடைய ஜனங்களுக்காக வழக்காடுகிறவர், தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். இந்த காரணத்தில் உனக்காக அவர் வழக்காடர், உனக்காக அவர் பரிந்து பேசுகிறன்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எதை குறித்து யோசிக்காது, எதை குறித்து சோர்ந்து போகாது, எதை குறித்து தான காரியங்கள் உனக்கு வேண்டாம். தேவனே உனக்கு துணையா இருப்பார், தேவனே உனக்கு பட்சமா இருப்பார், தேவனே உனக்கு பாதுகாப்பா இருப்பார், தேவனுடைய பக்கத்துல உனக்கு துணையா இருப்பார். அவரே உனக்கு நம்பிக்கையா இருக்கட்டும். இந்த கால நேரத்துல தேவனை மாத்திரம் நம்பி இரு. Believe only in God. Keep faith on God. Have trust in God. The Lord is there with you. As Job proclaimed, my Redeemer liveth. யோபு அப்படித்தான் சொன்ன, என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறான் என்பதாக. இந்த காரணத்தில் அப்படி போல வைராக்கியம் வாஞ்ச உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது தேவன் உன்னுடைய தத்தளிப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பல நன்மைகளை தந்தருளுகிறவர்களாக ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த காரணத்துக்கு நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வசனத்தில் நாங்கள் வாசித்தோம்ப்பா. ஏசாயா 51:22 பிரகாரமாய் ஆண்டவரே ஜனத்திற்காக பரிந்து பேசணும், தத்தளிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே மாற்றி போடுகிறவர், தத்தளிக்கப்படுகிற சூழ்நிலையை மாற்றி போடுகிறவர் நீரையா. இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் தத்தளிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, தள்ளாடப்படுகிற ஒரு நிலைமையா இருக்கிறதோ, இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்வீராக, வழி நடத்துவீராக, செம்மையா நடத்துவீராகப்பா. உங்கள் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.